ஜெபிப்போம். எங்கள் வாழ்வுக்காக தம்மையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்த அன்பின் ஆண்டவரே, தூய வாரத்தின் முதலாவது நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமுகப்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்காய் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு எங்கள் வாழ்வின் மேன்மைகளுக்காக தம்மையே அர்ப்பணித்த நிகழ்வுக்கு முன்பாக ஆண்டவர் மனுக்குலத்தை சுற்றி வந்த எதிர்கொண்ட காரியங்களை நாங்கள் உணர்ந்து அதன் வழியாயும் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகின்ற வகையிலே எங்களை தூய்மைப்படுத்த இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களும் சீக்கிரமாய் வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிய வேண்டுமாய் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ நாம மகிமைக்காக பாமாலை 106 பாடுவோம். பாமாலை 106. கண்டீர்களோ சிலுவையில் மரிக்கும் இயேசுவை, கண்டீர்களோ காயங்களில் சொரியும் இரத்தத்தை என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் முழங்காலிட்டு நம்முடைய பாவங்களை சற்று இறை சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தூய வாரத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாய் இறைவன் தருகின்ற இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்.
40 நாட்கள் நம்முடைய வாழ்வோடு கூட ஆண்டவர் இருந்து நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் கண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சிலுவையில் மரிக்கும் இயேசுவை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து அவர் நமக்காய்ப்பட்ட காயங்களை எல்லாம் நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து நம்முடைய பாவங்கள் இத்தனை ஆழமாய் இருந்திருக்கிறதே என்கின்ற சிந்தையோடு நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் சற்று யோசித்து பார்ப்போம். நான் எதில் பாவியாக மாற்றப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய பாவத்தின் கரை எதினால் என்னோடு கூட ஒட்டிக்கொண்டே இருக்கிறது? நான் எங்கே தவறிப்போனேன்? என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சந்தோஷத்திற்காக அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்தேனே. என் உள்ளத்தின் பாவங்கள் என்னை நிம்மதியாய் வாழ விடவில்லையே. சமாதானமில்லாத நிலையிலே எத்தனையோ நாட்களை கழித்தேனே. பாவத்தினால் வியாதிகள் ஒரு பக்கம், பாவத்தினால் நிம்மதியற்ற வாழ்க்கை ஒரு பக்கம், சமாதானம் இழந்த ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம், நிம்மதியற்ற தூக்கமில்லாத இரவுகள் எத்தனையோ இரவுகள். நான் எதிலே தவறிப்போனேன்? ஆண்டவர் சொல்கிறாரே, நீ தினந்தோறும் துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. நீ தினந்தோறும் துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே. நம்முடைய சொற்களால், செய்கையால், நடக்கையால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற அந்த பெயரினால் ஆண்டவரை தூஷிக்கிற தன்மைகள் எத்தனை! நம்மை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேம் மனம் திரும்புவதற்காக பவனி முடிந்த பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த நேரத்திலாவது உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்க்கிறாரே. அன்பு பிள்ளையே, எல்லா வருடமும் இந்த தவக்காலங்கள் வந்து செல்கின்றன. இந்த வருட தவக்காலத்தில் என் வாழ்வில் நான் பெற்றுக்கொண்ட மாற்றங்கள் எத்தனை! என் வாழ்வில் நான் எவைகளையெல்லாம் மாற்றியிருக்கிறேன்? ஆண்டவருக்கு பிரியமானதை நான் எவைகளையெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதை சற்று யோசித்து பார்த்து நம்மை அவர் பாதத்திலே அர்ப்பணம் செய்வோமா? இவ்வுலகத்தில் வாழுகின்ற யாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனையோ தவறுகள், அதன் நிமித்தமாய் நாம் பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய் இறை பாதத்திலே அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய பாவத்தினால் இட்ட ஓலங்கள் அவர் காயத்தினால் மறைந்து போனதே. நம்முடைய தோஷங்களெல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதே. சீர்கட்டு மாண்டு போகிற இந்த உலக வாழ்க்கையிலே மீட்பர் நம் கண் முன்னால் வருகின்ற போது, சிலுவையில் மரிக்கும் இயேசுவை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் எங்கும் இருக்கிறார். நம்முடைய இல்லத்திலே, பணி செய்கிற இடத்திலே,
எல்லா இடத்திலையும் இருக்கிறார். ஆனால் நம்மை சுத்தம் செய்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான இடம் ஆலயம். இந்த ஆலயத்திற்குள் வரும்போது நம்முடைய கால்கள் நடுக்கத்தோடு வர வேண்டும். நான் ஆலயத்திற்குள் வருகின்ற போது அபாத்திர நிலை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவத்தினுடைய கிரியைகள் கண்களிலே வடிகின்ற கண்ணீர் மூலமாய் வெளிப்படும் போது மன்னிப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியுமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாரத்தின் இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலே அவர் பாதத்திலே வந்திருக்கிற நீங்கள் கண்ணீரோடு கூட உங்கள் பாவங்களை இறை சமூகத்திலே அறிக்கை செய்வீர்களா? நான் செய்த தவறு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செய்த தவறு எனக்கு தெரியாது, ஏன் குடும்ப மக்களுக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிவார். எப்படிப்பட்ட பாவங்களாயிருந்தாலும் அவருடைய சிலுவையை கண்டு நம்மை பார்த்து சொன்னாரே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அனுதினமும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அந்த பாவங்களை எல்லாம் அவர் பாதத்தில் ஒரே ஒரு விசை, ஒரு நிமிடம் நம்மை சீர்தூக்கி பார்த்து கண்ணீரோடு அர்ப்பணம் செய்வோமா? வேதம் இப்படியாய் சொல்கிறது, கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி திருமறையை படிப்பதனால் மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற கருவியாக மாற வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நம் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேட்டுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்திலும் உம் பாதத்தில் எங்கள் பாவங்களை எல்லாம் கண்ணீரோடு சமர்ப்பிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். மன்னிப்பின் நிச்சயத்தோடு எங்கள் வாழ்வை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட வாங்க, எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை வணைந்து பயன்படுத்த வேண்டும் என்று இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வசனத்தை கவனிப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது.
இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாளுக்குரிய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லி ஆசிகளை சொல்லிக் கொள்கின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்காக தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அதனுடைய கிளை தலைப்பாக இந்திய சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு தலையங்கத்தை தந்திருக்கிறார்கள். இதற்காக 4 திருமறை பாடங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம், யோனா 4ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம், இவைகளை தியான பகுதியாக தந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த தலையங்கத்தை சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது சிறுபான்மையினர் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை நாம் எல்லாரும் அறிவோம். அந்த ஒரு கூட்ட மக்களை
ஒடுக்கி ஆளுகின்ற அந்த அனுபவத்தை வைத்துத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்கிற வார்த்தை. திருமறையிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 15வது வசனம், இந்த 3 பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது சவுல் ஆண்டவரை நீர் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது. நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று. அந்த சூழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களை பிடிக்காத சவுல் எத்தனையோ நிலைகளிலே எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டு சாவுக்கு நேராய், மரணத்திற்கு நேராய் ஒப்பு கொடுக்கப்பட்ட அநேக அனுபவங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வேளையிலே தான் நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை இந்த அப்போஸ்தலர் 9:5, 22:8, 26:15 இந்த 3 பகுதியிலேயுமே இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த தலைப்பினை இக்கால சூழல்களிலே நாம் சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது எருசலேம் நகரத்தை சமாதானத்தின் கோலமாக கழுதையின் மேலே அவர் ஏறி சுற்றி வந்த அந்த நிகழ்வினை நாம் அறிவோம். இந்த எருசலேம் நகரை சுற்றி வந்த பிற்பாடு லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எருசலேமின் பாவங்களை கண்டு அதை குறித்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். 42ஆம் வசனத்துல தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு அங்கே சொல்லப்படுகிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தீரானால் நலமாயிருக்கும் என்று இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலே உன்னுடைய சமாதானத்துக்கேற்ற காரியங்களை நீ சிந்தித்து பார் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை, அதன் மீதமாக கண்ணீர் விட்டு அழுவதை நாம் இங்கே காண முடிகின்றது. பிரியமானவர்களே, லெந்து காலத்தினுடைய கடைசியிலே வந்திருக்கிற நாம் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி வைக்கின்றார். இந்த 40 நாளினுடைய கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோமே, இதுவரையிலும் நீங்க எடுத்துக்கொண்ட தீர்மானம் என்ன? இதுவரையிலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் மாற்றி போட்ட அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை நம்முடைய வாழ்விலே சிந்திக்க வைக்கின்றார். அனுதினமும் நாம் ஆண்டவரை துன்பப்படுத்துகின்ற மக்களாக இருந்திருக்கிறோம். நம்முடைய சொற்களாலே, நம்முடைய செயல்களாலே, நடக்கையாலே, சிந்தனைகளினாலே. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனுதினமும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நானே என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்வதை பார்க்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த அடிப்படையிலே தான் சிறுபான்மையிலான இயேசுவை நாம் துன்பப்படுத்துகின்றோம், துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் ஒடுக்கப்படுகிற மக்கள் மத்தியிலே அதிகமான கவனம் செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட எல்லா விதத்திலும் நாம் மிக உயர்ந்தவர்கள் அல்ல. தினந்தோறும் அழுகின்ற அழுகை ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் தெரிந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்களிலே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ அனுதினமும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நானே. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய், நாம் செய்கின்ற அநேக தீமைகள் நிமித்தமாய் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆகவே சிறுபான்மையினரான அநேக மக்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகின்றவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை மையமாக வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மையினர் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? இந்திய சிறுபான்மையினர் என்று சொல்லும்போது ஒரு நாட்டிலோ குறிப்பிட்ட பகுதியிலோ இனத்தினாலே, மொழியினாலே, கலாச்சாரத்தினாலே குறைந்த எண்ணிக்கையிலே கூட்டமாக வாழுகின்ற ஒரு மக்கள் தான் சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பாசியர்கள் என்று சொல்கின்ற இத்தனை மதங்களை வைத்து
இவர்களெல்லாம் சிறுபான்மையினர் என்று சொல்கின்ற ஒரு நிலைமையை இந்திய தேசத்திலே அது முத்திரை குறிக்கப்பட்டு வைத்திருக்கிற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. ஆகவே இந்த 6 மத சமூகங்களுமே சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒடுக்கப்படுகிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை கொண்ட மக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எத்தனையோ உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே நாம் கிறிஸ்தவர்களாய் அல்லது இஸ்லாமியர்களாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால் இருக்கிற எல்லா உரிமைகளும் அங்கே பறிக்கப்படுகிற நிலைமைகளை பார்க்கின்றோம். அந்த சர்டிஃபிகேட்லேயே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே க்ளோஸ் ஆகி விடுகிறது. அதனாலே அந்த பெயரை மாற்றாமல் எத்தனையோ நிலையிலே இன்றைக்கும் அவர்கள் பழைய நிலையிலே வைத்துக் கொள்ளுகிற மக்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழல்களிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கீகாரம் இல்லாமல், அங்கீகரிக்கப்படுத்தப்படாமல் எத்தனையோ நிலையிலே ஒடுக்கப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளாக இருக்கின்றோம். ஆகவே தான் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், உங்கள் நிமித்தமாய் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை சிறுபான்மையினர் தினமாக இந்தியாவிலே அனுசரிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இது இன, மத, மொழி ஆகியவற்றின் மூலம் சிறுபான்மையினர் என்ற நிலையை வைத்துக்கொண்டு அவர்கள் உரிமைகளை நமக்கு தர மறுக்கின்ற அந்த அனுபவத்தை, உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு அனுபவம் கொண்டவர்களாக இந்த நிலையிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே தான் இந்த உரிமைகள் இன்றைக்கும் யார் மூலமாகவோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது கிடைத்து கொண்டிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சமூக நீதி, பாதுகாப்பு ஆகிய இந்த 3 காரியங்களை மையமாக வைத்து ஐக்கிய நாடுகள் சபையிலே பிரகடனப்படுத்தப்பட்ட நிலைக்கு பிற்பாடுதான், அங்கே கையெழுத்திடப்பட்ட பிற்பாடுதான் 2013ஆம் ஆண்டு முதல் சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இது ஒரு கூட்ட மக்களாக இன்றைக்கும் நாம் ஒடுக்கப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளாலேயே எத்தனையோ ஒடுக்குதல்கள், எத்தனையோ ஓரம் கட்டப்பட்ட நிலைகள், எத்தனையோ வேற்றுமைகள், எத்தனையோ உயர்வு தாழ்வுகளுக்குள்ளாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ அனுதினமும் துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த 4 திருமறை பகுதியுமே இதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். நான் முதல்ல சொன்ன தானியேல் பகுதியை பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனத்துல இஸ்ரவேல் வாழ்வு வேதனையும் அடித்தளம், அடிமைத்தனமாக, அவருடைய அடித்தளமே மிகவும் வேதனைக்குள்ள ஒரு பாத்திரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள், நாடு கடத்தப்பட்ட நிலைகள், எத்தனையோ நிலையிலே வறுமைக்குள்ளாக ஆக்கப்பட்ட நிலைகள், இப்படிப்பட்ட நிலைகளிலே பாபிலோனியர் நாட்டிலே சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களாக, சிறுபான்மையராக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். ஆனாலும் இந்த தானியேல் அவர்கள் மத்தியிலே அரசனுக்கு ஒரு உகந்த ஒரு மகனாக காணப்பட்டான். ஏன்? அவனுக்கு இருந்த 3 குவாலிட்டிஸ். 1, ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருந்தான், ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டே இருந்தான், ஆண்டவரை ஒரு நாளும் துன்பப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருந்தான். ஆகவே அவன் ஒரு அடிமைத்தனப்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மையராக அவனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் ராஜாவுக்கு ஏற்ற ஒரு மகனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி திருமறை சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரை இடைவிடாமல் அவன் ஆராதித்தான். ஆகவே இதை கண்ட பொறாமை கொண்ட பாபிலோனியர்கள் இவனை எப்படியாவது சிறுமைப்படுத்தப்பட வேண்டும், ராஜாவுக்கு ஏற்றவனாய் இருக்கிறானே என்று சொல்கிற நிலையிலே அவனை குறித்து பல்வேறு விதமான அவதூறுகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அந்த நிலையிலே தான் அந்த சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், இவன் அரசனை மட்டும் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் அவனுடைய இல்லத்துல கதவை, ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்து ஓ என்று சொல்லி அழுது ஆண்டவரை நோக்கி ஆராதித்து கொண்டிருக்க, சத்தமிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை அவன் பெற்றிருந்தான். ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி அவனுடைய ஜெப வாழ்க்கையில் குறையாதிருந்தான் என்று பார்க்கின்றோம். அப்படி அந்த தரியு அரசனிடத்திலே சென்று
இங்கே புதிய சட்டத்தை வைக்கும்படியாய் வைக்கின்றார்கள். மனுஷனை யாருமே வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும். மீறினால் அவனை சிங்கக்கபியிலே கொண்டு போய் போட வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அதை இந்த ராஜா தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த மக்கள் நிமித்தமாக விட்டு அவனை கொண்டு போய் சிங்கக்கபியிலே கொண்டு போடுகின்றார்கள். சிங்கம் அவர்களை ஒன்றுமே செய்யல, ஒரு சேதமும் படுத்தாதபடியினாலே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகின்ற போது ராஜா சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை பிரகடனப்படுத்துகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை வாசிக்கிற போது கடவுள் மிக்க பெரியவர் என்பதை இந்த தரியு மன்னனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அளவுக்கு அங்கே வார்த்தைகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஒடுக்குதல், துன்புறுத்துதல் போன்ற இந்த காரியங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை இறுகமாய் பற்றி பிடித்த அந்த தானியேலுக்கு கிடைத்த ஒரு பரிசு, அவன் நிமித்தமாய் ஆண்டவரை துன்பப்படுத்தாத ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். இரண்டாவதாய் சொல்லப்படுகின்ற யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்கிற போது இங்கே யோனாவை நினிவேக்கு போகும்படியாய் ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் அவன் சென்ற இடமோ தர்ஷீஷ். எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவன் நினிவேக்கு போகல. நினிவேயில் இருந்த மக்கள் எல்லாம் கரடுமுரடு நிறைந்த ஒரு இருதயம் கொண்ட மக்கள், ஒரு ஹார்ட்ஷிப் நிறைந்த இருதயம் கொண்ட மக்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த இருதயத்தில் ரொம்ப ஆழமான கடினங்கள் இருந்தது. அந்த இருதயத்தில் அவங்க எதை குறித்துமே கவலைப்பட மாட்டாங்க. அதற்காக பயந்து அவன் அங்கே நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே பாவத்தின் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்த மக்களை மாற்றி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவதற்காக இவனை போக சொன்ன போது அவன் பயந்து போகல. மீண்டும் அவனை அங்கே கொண்டு சென்று பாவத்தின் காரியங்களை அவங்க சொல்லி காட்டி அங்கே மக்களுக்கு உணர்த்தி அங்கே சிறுபான்மையினராக பாவத்தின் பிடியிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்ட மக்களை அந்த இடத்திலே அவன் மூலமாய் அழிக்காத அளவுக்கு ஆண்டவர் அங்கே மாற்றி வைத்திருந்தார். அதுபோல ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வாசிக்கின்ற போது ரோம திருச்சபை ஊழியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த பெண்கள் அநேகம் பேர் அங்கே இருந்தார்கள். அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் அந்த ஊழியத்திற்காக செல்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த போது ஏளனம் சொல்லுகின்ற அல்லது பல்வேறு நிலையிலே புறம் தள்ளுகின்ற, ஓரம் கட்டப்படுகின்ற அந்த அனுபவத்திற்குள் சிறுபான்மையின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள். அப்படிப்பட்ட இடத்திலே தான் இங்கே பவுல் பல அறிகுறைகளை சொல்லுகின்றார். சிறுமைப்படுத்தப்படாமல் இருக்க நீங்கள் கற்றுக்கொண்ட போதனைகளை ஒரு காலும் மாற்றாமல் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவர்களை கொண்டு போய் மக்களிடத்திலே சேருங்கள். உங்கள் வழியில் தடை ஏற்படுத்தி சிறுமைப்படுத்தப்படாமல் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களிலே இப்பொழுது நாம் வாசிக்க இந்த பகுதியிலே இங்கே ஒரு பாரம்பரிய சிறுபான்மை நிகழ்வு அங்கே இருக்கிறதை பார்க்கின்றோம். யூதர்களும் சமாரியர்களும் எந்த விதத்திலேயும் சம்பந்தம் கலவ மாட்டார்கள், உரையாட மாட்டார்கள், பேச மாட்டார்கள், எந்த உதவிகளும் மாறி மாறி செய்ய மாட்டார்கள். யூதர்களும் சமாரியர்களும் பல கலாச்சாரம் நிலைகளிலே பிளவுபட்ட மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சமாரியார்கள் வட இஸ்ரவேல் ராஜ்யத்தின் அழிவுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிக்கப்பட்டு அதை மீதியாயிருந்த மக்கள் தான் இந்த சமாரியர்கள் என்று சொல்லுகின்ற அனுபவங்கள். யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது இஸ்ரவேல் மீதியாயிருந்த மக்கள் கூட்டம் இந்த சமாரியர்கள் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒடுக்கப்பட்ட மக்களாய் சிறுபான்மையினராக ஒடுக்கி வைத்திருந்த அந்த அனுபவத்திலே இருந்த மக்கள் மத்தியிலே இயேசுநாதர் சென்று ஒரே ஒரு வார்த்தையிலே அந்த பழைய தகவுகளை எல்லாம் உடைத்தருகின்ற அனுபவத்தை பார்க்கின்றோம். அந்த தகவுகளை எல்லாம் உடைக்கின்ற அனுபவம், தாகத்திற்கு தாய் என்று சொல்கின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எத்தனையோ உள்ளங்களை மாற்றி அமைத்தது. எத்தனையோ உள்ளங்களை, அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், எத்தனையோ நிலையிலே அவள் வாழ்வு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையிலே இருந்த அந்த அனுபவத்தை எல்லாம் மாற்றி அமைத்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதன் அடிப்படையிலே தான் இந்த உலக வாழ்க்கையிலே சிறுபான்மையினராக இருந்த மக்கள் கூட்டத்தை எல்லாம் ஆண்டவர்
எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில நீங்களெல்லாம் துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்கின்றார். ஒருவரை ஒருவர் நீங்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அந்த கிறிஸ்து நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதமான கிரியைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒடுக்குதல், நாம் பிறரை வைத்திருக்கிற அன்பற்ற சூழ்நிலைகள், இவையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ அனுதினமும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நானே. நீ சிறுபான்மையினராக இருந்தாலும் உன்மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக உனக்காக நான் சிலுவை மரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நிலையிலே நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருமறையின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 21 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கிற போது இங்கே இந்த நாளுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வினை இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். வழி அருகே ஒரு அத்திமரம் நின்றது. வழி அருகே ஒரு அத்திமரம் நின்றது. இலையின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று அவர் சொல்லுகின்ற அளவிலே ஒரு அத்திமரம் வழி அருகே நின்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. ஏன் இந்த வார்த்தை? இலை செழித்திருக்கிறது, ஆனால் கிட்டே சென்று பார்த்தபோது கனி இல்லை. ஆகவே தான் அவர் சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாதிருப்பது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த அத்திமரம் உடனே என்ன செய்தது? பட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். அது நின்று பட்டு போகல, உடனே பற்று போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஏன் அது பட்டு போனது? பெத்தானியா பெத்வகே ஊரிலிருந்து துவங்கின, நேற்றைய தினம் துவங்கின அந்த பவனியை ஆண்டவர் எருசலேம் நகரத்திலே முடித்தவராய் மீண்டும் அவர் பெத்தானியாவுக்கு திரும்பி அந்த மாலை பொழுதலே சென்று விட்டார். பெத்தானியா ஏற்கனவே கண்டது போல ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு குக்கிராமமாக இருந்தது. கிராமம் மட்டுமல்ல, குக்கிராமமாக இருந்தது. எந்த வசதியுமே கிடையாது, எந்த விதமான செழிப்பும் இல்லை, எந்த விதமான தன்மையும் இல்லாத ஒரு குக்கிராமமாக இருந்த அந்த பெத்தானியாவுக்கு அவர் மீண்டும் அங்கே செல்கின்றவராக இருக்கிறார். அப்படி சென்று இன்றைக்கு வாரத்தினுடைய இந்த பரிசுத்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலே அவர் மீண்டும் எருசலேம் நகரத்தை நோக்கி மீண்டும் வருகின்றார். ஏனென்றால் எருசலேம் நகரம் சுத்திகரிக்கப்படாமல் பல்வேறு விதமான பாவத்தின் அடிப்படையிலே இன்றைக்கும் அது சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு உள்வாங்கின அறைகுவல் கொண்டவராக அவர் அந்த கிராமத்தில் இருந்து விடாமல் மீண்டும் அங்கிருந்து அவர் பிரயாணப்பட்டு வருகின்றார். வருகின்ற வழியிலே தான் கண்ட ஒரு காட்சி இந்த அத்திமரம். இந்த அத்திமரம் தூரத்திலே காணுகின்றார். தூரத்திலே காணுகின்ற போது அது செழித்திருந்த ஒரு அத்திமரமாயிருந்தது. இலைகள் அதிகமாயிருந்தது. அதனுடைய இலைகள் எல்லாம் செழித்து பச்சை பச்சையாக நல்ல ஒரு செழிப்பான நிலையிலே அது காணப்பட்டது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அந்த பிரயாணத்திலே அவர் களைப்பாய் இருந்தபடியினாலே அந்த அத்திமரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷப்படுகின்றார். அதில் என்ன இருக்கும்? கனி இருக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அப்படித்தான். நமக்கு செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான அனுபவங்கள், எத்தனையோ உயர்ந்த அந்தஸ்துகள் எல்லாமே நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அது குறித்து கொண்டிருக்கிறது. நாம் போடுகின்ற ஆடைகள், அணிகலன்கள், நாம் அணிந்திருக்கின்ற அல்லது இருக்கின்ற இடங்கள், வீடுகள், வாகனங்கள், இவைகளிலே நம்முடைய செழிப்பை காட்டி கொண்டிருக்கிறது. நல்ல அழகான பச்சையான இலைகள் இருந்தது, செழிப்பான அனுபவங்கள் இருந்தது. ஆனால் கிட்டே பசியோடு கிட்டே சென்று பார்த்தபோது அதனிடத்துல கனிகள் இல்லாமல் காணப்பட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே அத்திமரம் அனைத்து மரங்களை விட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரமாக அவர் கருதப்பட்டிருந்தார்கள். ஏன் அது வழி அருகே நின்றது? யாத்திரையினுடைய களைப்பிலே வருகின்ற மக்களுக்கெல்லாம் நிழல் தருகின்ற ஒரு நிலையிலே காணப்பட்டது, கனி தருகின்ற ஒரு நிலையிலே காணப்பட்டது. அது ஒரு ஓமையாக இருந்தாலும் அந்த அத்திமரத்தினுடைய செயல்பாடுகள் மனித குலத்தை மிகவும் அசைக்கின்ற ஒரு செயலாக அது காணப்பட்டு கொண்டே இருந்தது. ஏனென்றால் அந்த அத்திமரத்தை குறித்து சில காரியங்கள் யூதர்கள் மிக
உயர்த்தி வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மிக உயர்த்தி வைத்திருந்தார்கள். மோசே கடவுளால் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தி மரங்களுக்குள்ள தேசம் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா செழிப்பான ஒரு தேசம், ஆசீர்வாதமான ஒரு தேசம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான பச்சை பசேல் என்று இருக்கின்ற ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையை பார்க்கின்றோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கானானுக்குள் உளவு பார்க்க செல்கின்ற மக்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகின்ற போது அநேக கனிகளை கொண்டு வந்தார்கள். அந்த கனிகளுக்குள் இந்த அத்தி பழங்களும் உள்ளே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கானானுக்குள் இருக்கிற அந்த இடத்திலேயும் இந்த அத்திப்பழம் இருக்கிறபடியினாலே ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு இடம் என்பதை சுட்டி காட்டுகின்ற அளவிலே அது வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, சாலமோனுடைய நாட்களிலே யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செழிப்புக்குள்ள, அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திற்குள்ள அவர்கள் சுகமாய் உள்ளே தங்கியிருந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சாலமோன் நாட்களில யூதாவும் இஸ்ரவேலும் அனுபவித்த அந்த அனுபவங்களை இங்கே சுட்டி காட்டப்படுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சகரியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அத்திமரம் மக்களின் செழுமையான வாழ்வுக்கு, அமைதியான வாழ்வுக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த திருமறையிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எங்கே அத்திமரம் இருக்கிறதோ அங்கே செழுமையும் அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு அடையாளத்தை சொல்லப்படுகின்ற நிலையை பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நான் என் மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்கின்ற ஒரு சொல் அத்திமரம் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ அப்படின்னா, இதுக்கு அந்த பழத்துக்கு அதிகமான மதுரம், இனிப்பு இருக்கிறது, அதிகமான நற்கனிகள் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு இந்த மரங்களெல்லாம் அரசாளுகின்ற ஒரு அரச மரமாக நான் இருக்க போவேனோ என்று சொல்லி அது தன்னைத்தான் தாழ்த்துகிறதாக காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எசேக்கியா அரசன் நோயிற்றிருந்த போது அத்திப்பழ அடைகளை கொடுத்து அந்த நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற ஒரு நிலையிலே இங்கே காணப்படுவதை பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 30:12, உயிர் போக்கும் நிலையில் இருந்த எகிப்தியனுக்கு இந்த அத்திப்பழ அடை ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25:18 தாவீதுக்கு ஞானவாதியாகிய அபிகாயில் 200 அத்திப்பழ அடைகளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை இன்னும் அதிகமான பெருமைகள் அதற்கு திருமறையிலே உண்டு. இத்தனை பெருமைகள் கொண்ட ஒரு அத்திமரமாகத்தான் அந்த அத்திமரத்தை அந்த தேசத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அத்திமரம் பட்டு போனது. இந்த அத்திமரம் பட்டு போனது ஏன்? 2 வார்த்தைகளினாலே. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற போது, இலைகளின்றி வேறொன்றையும் அங்கே காணோம். பசுமை நிறைந்த ஒரு அத்திமரமாக அது காணப்பட்டது. இலைகள் மட்டும்தான் இருக்குது. இலைகள் அவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு அத்திமரமாக இருக்கிறது. பயண களைப்பிலே பசி உண்டாகி அந்த மரத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அது கிட்டே போகும்போது நல்ல கனிகள் இருக்கும் என்று சொல்லி கிட்டே போகிறார். அங்கே சென்று பார்க்கிற போது கனிகள் இல்லை. அதனுடைய விளக்கத்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்துல அத்திமர இலைகள் மீண்டுமாய் துளிர்க்கும். அது வசந்த காலம் கொண்ட அந்த நாட்களாக இருக்கிறபடியினாலே மீண்டும் துளிர்க்கின்ற போது அநேக பச்சையான இலைகளை அங்கே அதில் காண முடிகின்றது. அது துளிர்க்கின்ற போது அதனோடே கூட சில மொட்டுக்களும் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மொட்டுக்களுக்கு தேஜஸ் என்று சொல்கின்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அரேபியர்கள் இதனை இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே அழைப்பது உண்டு. ஏனென்றால் அந்த அத்திப்பழம் மொட்டு அந்த இலைகள் துளிர்விடுகின்ற போது சேர்ந்து அது வளர்ந்து நிற்கும். அந்த
அந்த மொட்டு எதற்கெல்லாம் பயன்படும் தெரியுமா? அவைகளை சாப்பிடுவதற்கு ரொம்ப இனிமையாக இருக்குமாம். இவைகளை அறுவடை செய்து சந்தையிலே கொண்டு போய் விற்பார்களாம். அந்த மார்ச் மாதத்துல அது முத்துவதற்கு முன்பதாக, சீசன் இல்லாத டைம்ல அது உருவாக்கப்படுகின்ற அந்த அத்தி பழங்கள், அந்த மொட்டுக்கள், அது சாப்பிடுவதற்கு இனிமையானவைகள். அதை பறித்து கொண்டு போய் வியாபார சந்தையிலே கொண்டு வைப்பதற்கு அவர்கள் விற்கப்பட்டார்கள். இதை பசியால் இருக்கும்போது ஏழை மக்கள் அதை உண்கின்ற அளவிலே அது காணப்பட்டது. அந்த மொட்டுக்களை பசியா இருக்கிற ஏழை மக்கள் வந்து அதை பறித்து உண்பார்களாம். அது மட்டுமல்ல, முதிர்ந்த அத்தி பழங்களை கோடை காலத்திலே அறுவடை செய்தார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பசுமையாய் இருந்த அந்த அத்தி மரத்தினுடைய காரியங்கள், அந்த அத்தி மரம் 2 மாசம் மட்டும்தான் அதுல கனிகளே இருக்காது. அது 2 மாசம் கனிகளை தவிர்த்து போடும். கனி கொடுக்கும் போது ஏராளமான இலைகள் இருக்கும். அந்த கனி இல்லாத டைம்ல எந்த இலையுமே அதில் இருக்காது. அதுதான் அந்த வசந்த காலத்தை துவங்குகின்ற ஒரு காலமாக காணப்பட்டது. ஆகவே எந்த இலையுமே இருக்கு. அப்போ பார்க்கும்போதே தெரியும் இந்த அத்தி மரத்தில் எந்த விதமான காயும் இல்லை என்று சொல்லி தெரியும். அதே சமயத்துல அது இலைகள் அதிகமாக இருந்தபடியினாலே அது மொட்டுக்கள் இருக்கும், இல்லை என்று சொன்ன முதிர்ந்த பழங்களும் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிலை, இதைத்தான் இயேசு அங்கே எதிர்பார்த்தார். ஆனால் கிட்டே சென்று பார்த்தபோது கனிகள் இல்லாததினாலே பசுமையான அந்த மரத்தை மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி, ஏற்கனவே சொன்னது போல, வெளித்தோற்றத்திலே பசுமை, வெளித்தோற்றத்திலே உயர்வுகள், வெளித்தோற்றத்திலே அனுதினமும் அநேக மக்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாய் வாழ்வதை போன்ற நிலைகள். ஆனால் அனுதினமும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்கிறார். எப்படி? வெளியே செழிப்பாய் இருக்கிறோம், வெளியே பசுமையாய் இருக்கிறோம், நம்முடைய சொற்களில் எத்தனை தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கிறது, எத்தனை திருக்குள்ள வார்த்தைகள் இருக்கிறது, எத்தனை பொய் இருக்கிறது, எத்தனை விதமான அவதூறான பேச்சுகள் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் எத்தனை களங்கமுள்ள அனுபவங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எத்தனை இருண்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, ஆனால் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும்போது அத்தனை அழகுள்ளதாக இருந்தது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. பணம், பொருள், செல்வம், அந்தஸ்து, அதிகாரம், இவைகளை அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஆவியின் கனி இருக்கிறது. இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வோடு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறது? இந்த ஆவியின் கனி, எந்த கனிகள் எத்தனை நம்முடைய வாழ்வோடு கூட டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறது? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வெளிப்புற தோற்றம் செழித்திருக்கிற இலைகள் கொண்டதாய் பசுமையாய் இருக்கிறது. ஆனால் வார்த்தைகள், தோற்றங்கள், பாரம்பரியங்கள், இவை அனைத்துமே பசுமையான அத்திமரத்தை போல் இருக்கிறது. ஆனால் உள்ளான ஒரு வாழ்க்கை ஜீரோவாகத்தான் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்? உனக்கு இன்றைக்கு தந்திருக்க இந்த காலத்திலாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய சொற்களில் சாட்சி இல்லாமல், செயலில் ஆசீர்வாதம் இல்லாமல், நல்ல கனி கொடாமல் அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, வெளிப்புற தோற்றம் நமக்கு முக்கியமல்ல. வெளிப்புற தோற்றம் முக்கியமல்ல. வெளிப்புற தோற்றம் ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எத்தனை வருஷங்க வாழ போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் அறிவார். அந்த வருஷம் வரைக்கும் தான் வெளிப்புற தோற்றத்துடைய அழகும் எல்லாமே. ஆனால் ஆண்டவரிடத்தில் போது நமக்குள் இருக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மா எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வெளியே பசுமையாய் வாழ்ந்து ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்ற பொழுது, மனுஷன்லாம் நம்முடைய முகத்தை பார்ப்பான், வெளிப்புற தோற்றத்தை பார்க்கின்றார்கள். இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இப்படி வாழ்கிறாங்க, இப்படி ஜுவல் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் சொல்கிற வார்த்தை. இவைகள்லாம் நல்லது. சிலர் என்ன செய்வாங்க, அதை கண்டு பொறாம கொள்வாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களேன்னு சொல்லி. இந்த 2 ஆங்கிள்லையுமே மனுஷன் பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் இந்த வெளிப்புற தோற்றெல்லாம் நான் கொடுத்தது,
என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு கார் கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், நல்ல வேலை கொடுத்தேன், செல்வாக்கு கொடுத்தேன், எத்தனையோ பலங்களை கொடுத்தேன், அந்தஸ்துகளை கொடுத்தேன். ஆனால் உன்னுடைய இருதயம் மட்டும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பல்வேறு நிலைகளிலே அது பசுமையாய் இருந்தும் கனியற்றதாய் காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு 21:19 கவர்ச்சியாயிருந்த ஒரு அத்திமரமாயிருந்தது. அது கவர்ச்சியாயிருந்தது. எப்படிப்பட்ட கவர்ச்சி இருந்தது? இலைகள் செழித்திருந்தது. தூரத்திலே பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி. இவ்வளவு இலைகள் இருக்கிறது, அப்போ எவ்வளவு காய்கள் இருக்கும். அங்கே கிட்டே சென்று பார்த்தா எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியாக அதை பறித்து உண்ணலாம் என்று சொல்கின்ற அந்த பசியோடு இருக்கின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பார். இலைகள் அதிகமாக கனி உள்ளது போல கவர்ச்சியாய் காட்டுகின்ற அத்திமரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. மனுஷன் இந்த கவர்ச்சிக்கு தான் என்ன செய்யறான்? மயங்கி போகிறான். இன்னைக்கு 2 விதத்தில் இருக்கிறது. குறுகலான ஒரு பாதை, விசாலமான ஒரு பாதை. இன்னைக்கு நம்ம எந்த பாதையை செலக்ட் பண்ணுவோம்? எந்த பாதையை செலக்ட் பண்ணுவோம்? விசாலமான பாதையை செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது இப்போ விசாலமாக இருக்கும், போக 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 என்ன செய்யும்? குறுகி கொண்டே போகும். ஆரம்பத்தில் விசாலமாய் இல்லாமல் குறுகி இருக்கிற பாதைக்குள் செல்கிற மனுஷன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகின்றான். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்கு பயந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் உள்ளே செல்லும் போது அது விசாலமான பாதையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இறை சமூகத்திலே போகும்போது ஆசீர்வாதமான ஒரு நிலைக்குள்ளாய் காணப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவர்ச்சி நம்பி தான் ஓடுகிறோம். நீ கடைக்கு போனாலும் அப்படித்தானே. எங்கே லைட் அதிகமாக இருக்கிறதோ அந்த கடைக்குள்ளே தான் நம்முடைய மனங்கள் என்ன செய்யுது? இழுத்து கொண்டு போகிறது. எங்கே அதிகமான சாரீஸ் வெளியே தொங்குதோ அங்கே தான் என்ன செய்யுது? பெண்களுக்கு உள்ளே இழுத்து கொண்டு போகிறது. பொதுவாக சொல்கின்ற காரியம் கவர்ச்சி நோக்கி தான் இன்றைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குது, அது உள்ளான வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை நம்ம யாருமே பார்ப்பது கிடையாது. ஆனால் அருகில் வந்த பார்த்த போதுதான் ஆண்டவர் அங்கே கற்றுக்கொள்ளுகின்றார். இந்த மரத்துல செழிப்பிருந்தோம், பல்வேறு விதமான பசுமை இருந்தோம், கவர்ச்சி இருந்தோம், கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனிகள் இருக்கிறதா இல்லையா என்பது அவரவருக்கு தெரிந்த ஒரு அனுபவம் கொண்டதாக இருக்கிறது. வெளியிலே நாம் பளபளப்பாக வாழுகின்றோம், செழிப்பாக காட்டுகின்றோம். ஆனால் உள்ளான வாழ்விலே எத்தனை வஞ்சகங்கள், எத்தனை பொறாமை எண்ணங்கள், எத்தனை தீமை நிறைந்த அனுபவம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சற்று நம்முடைய அவரவர் வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை என்று சொல்லி யோசிப்பதற்கில்லை. பொறாமை கொண்ட காரியம் இதயம் எத்தனை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிலையிலே தீமை நிறைந்தவர்களாய் வாழுகிறோம், வஞ்சகம் நிறைந்தவர்களாய் வாழுகின்றோம். இதெல்லாம் வெளியே தெரியாது, நமக்குள்ளதான் இருக்கும். அதைத்தான் அவரவர் ஆத்துமாவுக்கு யார் பொறுப்பு? அவரவர் பொறுப்பாளர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க ஆத்துமாவுக்காக உங்களுடைய கணவர் வரமாட்டாங்க, உங்க ஆத்துமாவுக்கு உங்களுடைய மனைவி வரமாட்டாங்க, உங்களுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க, பெற்றோர் வரமாட்டாங்க. அவரவர் ஆத்துமாவுக்கு அவரவர் பொறுப்பாளர்களாக இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை ஆண்டுடைய சமூகத்தில் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரவருடைய இருதய தூய்மையை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார். எரேமியா 8:13, எரேமியா 29:17, மீகா 7:1-2 நாம் படிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களின் அழிவினை அடையாளமாக இந்த அத்திமரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த பட்டுப்போன அத்திமரத்தை, இந்த சபித்த அத்திமரத்தை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எத்தனை லட்சமாக இருந்தாங்களே இல்லையா? ஆனால் அந்த கானான் கிட்ட போகிற வரைக்கும் பார்க்கும்போது அது குறைந்து கொண்டே போனது. ஏன்? அவரவருடைய பாவங்கள், அவரவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அந்த அனுபவங்கள், இவைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது எத்தனையோ விதமான இழப்புகளும் எத்தனையோ விதமான தீமையான அனுபவங்களும் அங்கே காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவர்களாக வாழ தந்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் சிலுவையை அணிந்து கொண்டு வெளியே காட்டுகின்ற அனுபவம் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாக வாழுகின்ற அனுபவம், கிறிஸ்துவை கொண்டவர்களாக வாழுகின்ற அனுபவம்.
அந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அந்த அனுபவத்தோடு வாழ்வதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கவர்ச்சி என்று சொல்வது மனிதனுடைய கண்களுக்கு மட்டும்தான். அந்த கண்ணோடு அது நிறுத்தி விடுகிறது, அவ்வளோதான். அந்த கண்ணுக்குள்ள போகிற அந்த காரியங்கள் எல்லாம் சிந்தனையாகிய மூளைக்குள் செல்கிறது. மூளை அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறது, இது சரியா தப்பான்னு சொல்லி. ஆனால் அந்த கண் அதை மிகைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கும், இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை அறிந்திருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லத்தை ஒரு மனிதன் கட்டினான். அவன் கட்டி மிக ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வந்த ஒரு கடன் பாரத்தினாலே அந்த இல்லத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த விற்க வேண்டிய அந்த இல்லத்தை வைத்து அவன் மிக பல நாட்கள் கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தான். எவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டினேன், எவ்வளவு கடன் வாங்கி கட்டினேன், எவ்வளவு துன்பத்தின் மத்தியிலே கட்டினேன், ஆனால் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் அந்த கடன்காரர்கள் நெருக்கினபடியினாலே இவனிடத்திலே வந்த ஒரு வியாபாரத்தின் தன்மைகளை வைத்து கொண்டு அவன் அந்த இல்லத்தை விற்கிறான். விற்கும்போது ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் வைக்கிறான். எனக்கு ஒரே ஒரு ஆசை, இது பெரிய ஒரு இல்லமாக இருக்கிறது, 2-3 அறைகளெல்லாம் இருக்கிறது, நல்ல பெரிய ஹால் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. எனக்கு இந்த ஹாலில் ஒரே ஒரு ஆணிக்கு மட்டும் என்ன தாங்க பெர்மிஷன் தாங்க என்று கேட்கிறான். ஒரே ஒரு ஆணிக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளோ பெரிய வீட்டை உங்களுக்கு தந்து விடுகிறேன், ஆனால் இந்த ஒரே ஒரு ஆணி மட்டும் என்னுடைய ஆசைக்காக தாங்கள் என்று சொல்லி கேட்கிறான். அந்த வாங்கினவன் யோசிக்கிறான், மிக கஷ்டப்பட்டு கட்டினது இல்லையா, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை போல, அதனால் அவன் ஆசைக்கு விட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த ஆணிக்கு மட்டும் என்ன செய்கிறான், பெர்மிஷன் கொடுக்கிறான். அந்த ஆணிக்கு பெர்மிஷன் கொடுக்கிறான். இவன் போனால் ஒரு வாரம் கழித்து ஒரு கையில் ஒரு சின்ன கவரோடு வந்தான். அந்த கவரோடு வந்தவன் அந்த கவரை கொண்டு போய் எங்கே மாட்டினான், அந்த ஆணியில் மாட்டினான். ஏன்னா அந்த ஆணி யாருக்கு சொந்தம், விற்றவனுக்கு சொந்தம். அந்த ஆணியை கொண்டு போய் மாட்டி வைத்தான். அந்த கவரில் ஒரு புத்தகம் இருந்தது. இதை அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் பார்த்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த கவரில் அது புத்தகம் வெளியே தெரிகிறது, ஒரு சிலுவை போன்ற ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டார்கள், மகிழ்ச்சியானார்கள், பேசிக்கொண்டார்கள், காஃபியெல்லாம் குடித்து விட்டு திரும்பி சென்றார்கள். மறுவாரம் வந்தான். மறுவாரம் வந்தவன் ஒரு கவரில் கொஞ்சம் ஆகாரங்களை கொண்டு வந்தான். இங்கே வந்து வெளியே சாப்பிட்டு விட்டு அந்த மீதியாக இருந்தவைகளை கொண்டு போய் அதில் மாட்டி வச்சுட்டு போனான். ஒரு 3 மாத காலத்துக்கு வரவே இல்லை. அந்த ஆகாரத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கும்? இந்த ஆகாரத்தினுடைய நிலை 3 மாதத்திற்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த வீட்டுக்காரன் அந்த ஆணியிலிருந்து அந்த கவரை எடுத்து போடுவதற்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. அந்த கவரை அதில் மாட்டி வைக்கிறது மட்டும்தான் உரிமை இருந்தது. ஆனால் அந்த சின்ன கவர் தானேன்னு சொல்லி விட்டு போனால் 3 மாத காலம் வரைக்கும் அவன் வரவே இல்லை. அது அந்த ஆகாரங்கள் அழுகி நாசமாகி அதிலிருந்து என்ன வந்தது, புழுக்கள் கீழே வருகின்ற அளவுக்கு, அந்த தரையிலே கொட்டுகின்ற அளவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. திடீரென்று சொல்லி வந்தான். அந்த வருங்கும்போது சொன்னான், நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களேன்னு சொன்னான். அந்த ஆணி யாருடையது? என்னுடையது. நான் அதில் வைக்கிறது தான் என்னது, சட்டம், நீங்களாம் அதை கேட்க முடியாது என்று சொன்னான். பிரியமானவர்களே, ஏன்னா அது பத்திரத்திலே எழுதப்பட்ட ஒரு எழுத்தாய் மாறி போனது. அப்படிப்பட்ட நிலையிலே அன்னைக்கு வந்தவன் என்ன செய்தான், கொண்டு வந்து ஒரு கருவாடை கொண்டு வந்து மாட்டி விட்டு சென்றான். அவனுடைய வாழ்க்கையில் திருப்பி போனான். 2வது நாளே இந்த மக்களால் அந்த வீட்டில் இருக்க முடியலை. 2வது நாளே இருக்க முடியலை. 3 நாள் மூக்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது எங்கே இருக்குது, ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல, கதவு அடைத்து விட்டு இருக்கலாம். அது இருந்தது ஹாலில். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அதனுடைய ஸ்மெல் அங்கே இருக்கும். ஆகவே உணவுக்கான எந்த சம்பந்தமும் உடைய சரீரத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு வாமிட்டிங் சென்சேஷனோடு அந்த நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடிச்சு பிடிச்சு 1 மாதம் இருந்து பார்த்தாங்க, அவன் வரவே இல்லை. கடைசியாக இந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே போய்விட்டார்கள். பிரியமான தெய்வ பிள்ளையே, இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த எல்லாவற்றுக்கும் காரியம் என்ன, ஒரே ஒரு ஆணி, பர்மிஷன் கொடுத்த ஒரே ஒரு ஆணி தான். இன்றைக்கு அதே ஆணியைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பர்மிஷன் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை அது பொய்யாக இருக்கலாம், சொற்களாக இருக்கலாம்,
அல்லது சின்ன சின்ன தீமையான காரியங்களாக இருக்கலாம், அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் அதை மறுத்து தம் சுயம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கலாம். சின்ன சின்ன பாவம்தான், ஆனால் கடைசியிலே அந்த மக்கள் ரூபா கொடுத்து வாங்கியும் வாழ முடியாத அளவுக்கு மாறி போனது. அதே போல இன்றைக்கு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர விட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, சிறுபான்மையினராக நம்மையெல்லாம் இந்த உலகம் வைத்திருக்கிறது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனுதினம் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. இன்றைக்கு நம்முடைய இதயத்தில் ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்மை பசுமையாக வைத்திருக்கிறார், செழிப்பாக வைத்திருக்கிறார், கவர்ச்சியாக வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் தூய்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அனுதினமும் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற பிள்ளையாக இருக்கிறேனா என்கின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்முடைய சிந்தனைகளிலே வைத்து கொள்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கேட்ட இறை வார்த்தையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்விழித்து அவதரித்து மூன்றாம் நாள் மரித்து எழுந்தறினார். பரமத்திற்கு ஏறி சர்வ பிதாவாக இதன் வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவற்றின் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக்க பரிசுத்தையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நின்றவாறே நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 169 பாடுவோம். கீர்த்தனை 169, தேவனே நான் உமது அண்டையில் என்று சொல்கின்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அவ்வேளையிலே நாம் கடவுளுக்கு என்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
ஜெபம் செய்வோம். பட்டுப்போன அத்திமரமாக கனியற்ற நிலையை இந்த நாளிலே அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீர். எங்கள் வாழ்வு கனியுள்ளதாய் இருக்கிறதா கனியற்றதாய் இருக்கிறதா என்பதை ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்பா. இந்த பரிசுத்த வாரத்திலும் உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் வியாகுலங்கள், கடினங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அனுதினமும் ஆண்டவர் விரும்புகின்ற கனிகள் இல்லாத இந்த அத்திமரத்தை போல நாங்கள் இருக்கிறோமா? எங்கள் வாழ்வு கனியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி எங்கள் பக்கத்திலே வரும்போது செழித்திருந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, கனி இல்லையே என்று சொல்லி ஏமாற்றத்தோடு நிற்கிற அந்த அனுபவத்தை நாங்கள் உருவாக்குகிறோமா என்கின்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் கிருபை தருவீராக. உலகத்தின் மக்கள் மத்தியிலே நாங்கள் சிறுபான்மையினராக தள்ளப்பட்டாலும் எங்களுக்குள்ளாகவே இருக்கிற ஒற்றுமை எத்தனை, எங்களுக்குள்ளாகவே இருக்கிற ஐக்கியம், உதவி செய்கின்ற தன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க கிருபை தாரும் ஐயா. இவ்வேளையிலும் கூட உம்முடைய சன்னிதானத்திலே கண்ணீரோடு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. நாங்கள் முகத்தை பார்த்தாலும் உம்முடைய கண்கள் அவருடைய இருதயத்தை கண்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் உள்ள அழுகையும் வேதனையும் ஆண்டவர் அறிகின்றீரப்பா. மெய்யான சமாதானத்தை அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தூய்மையான வாழ்க்கை, ஆண்டு விரும்புகின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் கனியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. சின்ன ஆணிதானே என்று சொல்லி சின்ன சின்ன பாவங்களையும் எங்கள் வாழ்க்கைக்குள் நாங்கள் சேர்க்காதபடி எது ஆண்டவருக்கு பிரியமான தன்மை என்பதை உணர்ந்தவர்களாய் தினந்தினம் நாங்கள் வாழ்வதற்கு உதவித்தாங்க. ஆண்டவரே, எங்கள் கண்களிலே இருக்கிற கண்ணீர் எங்கள் பாவத்தின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்களுடைய எல்லா கண்களையும் ஆண்டவர் அறிகின்றீர், உள்ளத்தை அறிகின்றீர். எல்லோரையும் தூய்மையாக்குங்க. மெய்யான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இல்லங்களுக்கு நேராய் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் யார் என்று சொல்லுகின்ற கேள்விக்கு உண்மையான பதிலினை இந்த லெந்து காலங்களிலே பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாரும். இந்த கடைசி நாட்களிலும் நாங்கள் யார் என்பதை மெய்யாய் கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இல்லத்திலே சந்தோஷமான அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பீராகப்பா. உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இங்கே வெறும் கையோடு வராமல் இறை சமூகத்திலே ஆண்டவர் தந்த எங்கள் ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக படைக்க கிருபை தந்தீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. பெருத்தமான ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, ஆலயத்தினுடைய நிலம் வாங்குவதற்காக எடுக்கப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் அறிவீர். யாரை கொண்டு வாங்குவதற்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த நபர்களை கொண்டு ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த இடம் சொந்தமாக்கி கொள்வதற்கு, இந்த ஆலயத்தினுடைய விரிவாக்க பணியை செய்வதற்கு அந்த இடத்தை வாங்குகின்ற நல்ல அனுபவத்தை சீக்கிரமாய் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இது மனுஷனுடைய செயல் அல்ல, ஆண்டுடைய செயல். அதற்கான காரியங்களை ஆண்டவர் வெகு விரைவிலே செய்ய இறைவன் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை, தயவாசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுங்க. விசேஷமாக வியாதியோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நல்ல சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று
ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூற உதவி தாங்கப்பா. தங்களுடைய அருமையானவர்களை இழந்திருக்கின்ற குடும்பங்கள் உண்டு. மெய்யான சமாதானத்தையும் ஆறுதலையும் அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவீராக. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. அந்த ஆன்மா நித்திய இளைப்பாறலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இழப்பினை ஆண்டவர் சீர்படுத்தி மெய்யான சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்வீராக. அனைவரையும் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. திருச்சபையின் பொறுப்பு ஆயர், செயலர், பொருளர், அவருடைய குடும்பங்கள், ஏனைய சபைக்குழு அங்கத்தினர்கள் குடும்பங்கள், ஆண்டவரே இங்கே இருக்கின்ற எல்லா பொறுப்பாளர்கள், ஆலயத்தை மிக ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துகின்ற எல்லா மக்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே கொயர் அருமையான பாடலை பாடின பிள்ளைகள், இசைக்கருவி வாசித்த அருமையான மகள், ஒளிகளில் அமைத்த அருமையான தம்பிமார் எல்லோரையும் ஆண்டவர் காத்து கொள்ளுங்க. விசேஷமாக எல்லா பணிவிடைகளையும் மிக நேர்த்தியோடு செய்கின்ற அருமையான கோயில் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. படைக்கப்பட்ட காண்டுகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. பெருத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவித்தாங்க. இளைஞர்களுக்கு கடந்து செல்கின்ற போது மெய்யான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் பாவங்கள், குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னிங்கப்பா. கடந்த பகல் முழுதும் கண்மணியைப் போல காத்தீர், ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் நித்திரைக்காக ஆயத்தப்படுகிறோம். நல்ல நித்திரையே தாங்க. தொடர்ந்து புதிய விடியல் மகிழ்ச்சியாய் காணப்பட உதவித்தாரும் அப்பா. செல்லுகின்ற யாத்திரைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்து மகிழ்ச்சியாய் வாழ எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை பயபக்தியோடு ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரவல் செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைன் உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். குற்றங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் தேவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. இறங்குவி
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.